ஸோ ட்ரெண்டான ஒரு டெக்ஸ்ட் எமோஜி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜிபோர்ட் இல்லைனா கூகுளோட கீபோர்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது மாதிரியான எமோஜிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஸோ இந்த ஜிபோர்டில் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அந்த நான் பண்ணுற மாதிரி எமோஜியை கிளிக் பண்ணுங்கள். அந்த எமோஜி ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கீழே எமோஜிஸ் பக்கத்தில் கடைசியில் ஒரு ஸ்மைல் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இதில் கேட்டகரைஸாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நிறைய எமோஜிஸ் இருக்கும், நிறைய ஃபேஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா எமோஜிஸ்லேயே வந்து டாக் ஃபேஸ் எமோஜி, இல்லை பெட் ஃபேஸ் எமோஜி, அனிமல்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ஃபீலிங்ஸ், அதாவது ஹங்க்ரி, ஆங்க்ரி, ஸ்மைல், இது மாதிரி ஃபுல்லாக கேட்டகரைஸ் பண்ணி நிறைய டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நிறைய எமோஜிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்ஸ்ட்டில் நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எமோஜிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய எமோஜிஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமோஜிஸ் யாரும் கவர் பண்ணல, அதனால் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி எமோஜிஸ் உங்களுக்கு வேணும்னா ஜிபோர்ட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கூகுளோட கீபோர்டு நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த எமோஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி டெக் வீடியோஸ் பார்க்கணுன்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோவும் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.